49ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, கர்த்தருடைய ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கேட்பார்கள். கர்த்தருடைய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் அவரிடத்திலே வந்து கேட்பார்கள். கேட்பது என்று சொன்னால் இரண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது. காதால் கேட்பதும் கேட்பதுதான், வாயால் ஆண்டவரோடு கேட்பதும் கேட்பதுதான். எனவே இந்த இடத்திலே கேட்பார்கள் என்று சொல்லி இருப்பது ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு தன்மையை குறிக்கிறது. தேவனோடு உறவாடுவார்கள். எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும், சூழ்நிலையாய் இருந்தாலும், போராட்டமான இக்கட்டான நேரங்களிலே மனிதர்களை நாடி தேடி போகாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே வருவார்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக செவியை சாய்ப்பார்கள், அவரிடத்திலே வருவார்கள், வந்து அவரிடத்திலே கேட்பார்கள். அந்த வார்த்தையை தான் அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதிலே வசனம் சொல்லுகிறது 7ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா அதற்கு மேலானவர்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் கேட்கிறவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு செவி கொடுப்பார், ஆண்டவருடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் என்கிறதான விசுவாசத்தோடு உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் பலன் அடைகிறார். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஊக்கமாய் கருத்தாய் அவரை நோக்கி அன்றாடுங்கள், முறையிடுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்பதை பெறுவீர்கள். கேட்பதற்கு மேலாகவே, வேண்டுவதற்கு மேலாகவே அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் சுமப்பட்ட பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஜனங்கள் உம்மிடத்திலே வந்து கேட்பார்கள், உம்மிடத்திலே வந்து உம்மோடு உறவாடுவார்கள் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது, ஆண்டவரே, ஆசியில் சுவாசமுள்ள மனுஷரை தேடி ஓடாமல் அவளிடத்திலே குறைகளை சொல்லிக் கொண்டிராதபடிக்கு ஆண்டவரே சோத்திரப்பா, எப்போதும் செவி விடுக்கிற தேவாதி தேவன் உம்மிடத்திலே ஆண்டவரே கேட்கும்படியாக, உம்மிடத்திலே வந்து உறவாடுகிறவர்களாக யாவரும் காணப்பட வேண்டுமே. கர்த்தர் துணை செய்ய வழிநடத்தும், காத்துக்கொண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.